இயக்குனர் இமயம் திரு பாரதிராஜா அவர்கள் அவரோட இழப்பு வந்து தமிழ் சினிமா மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக இருக்க எல்லா தமிழர்களுக்கும், இந்த சினிமாவை நேசிக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பெரிய இழப்பு அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். அண்ட் எஸ், இப்போ கடந்த சில நாட்களாக அவர் உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சம் அவர் வந்து டவுனாக இருக்கும் போது இருந்து அவரை பற்றி எல்லாமே பேசிகிட்டு இருக்கோம். அண்டு கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அவரும் காலமாயிட்டார், நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாரு. அவரை பற்றி அவருக்கு ட்ரிபியூட்டாக ஒரு சில விஷயங்கள் நம்ம கொடுக்கணும். ஏன்னா ஆஸ் அ சினிமா லவ்வராக நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்த ஒரு ஆசான் அப்படின்னு கண்டிப்பாக பாரதிராஜா அவர்களையும் நம்ம சொல்ல முடியும். முயற்சிகளில் ஈடுபட்டு ஆமாம், புது முயற்சிகள், இப்படி நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். அண்ட் அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நமக்கு பாரதிராஜா யார், ஸோ பாரதிராஜா நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு பேச்சுலர் பிரைன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாரதிராஜாவோட பிறப்புல இருந்தே போயிடலாம். அவர் அந்த 90s பீரியடில் வந்துட்டு அவரோட சொந்த ஊரில் ஒரு கிராமத்தில் பிறந்து அங்கேருந்து சென்னை, லைக் இப்போ வந்து மியூசியம் முறுக்கெல்லாம் பார்த்துருப்போம். மியூசியம் முறுக்கெல்லாம் வர டைமில் ஹிப்ஹாப் ஆதி அண்ணா வந்து ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் கிடச்சிருக்கும். டிரான்ஸ்போர்ட்லேருந்து எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். அவர் படிச்சிருக்காரு வேற, இது எல்லாத்தையும் தாண்டி ஒன்றுமே தெரியாத ஒரு வயசில் வந்து இங்கே வந்திருக்காரு. அதை தாண்டி பல கஷ்டங்கள்லாம் பட்டு சினிமாக்குள்ள இப்போ ஒரு இயக்குனர் இமயமாக உயர்ந்திருக்காரு. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மணி என்னன்னா, இப்போ பாதி வந்துட்டு லைக் அந்த மியூசியம் முறுக்கு படம் எடுக்கும் போது நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. ஸோ பாரதிராஜா அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ ரியல் டைம் மியூசியம் முறுக்கு. அப்படிதான். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஏதோ ஒரு கிராமத்தில் யாரோ ஒரு உங்களை மாதிரியோ என்ன மாதிரியோ ஒரு பையனுக்கு சினிமா மேலே ஒரு ஆசை. சினிமா அதை இந்த கிராமத்துலேருந்து நான் பட்டணத்துக்கு சென்னைக்கு போனால் ஏதாவது என்னால் சினிமாவில் பண்ண முடியும், ஏதோ ஒரு வேலை கடைசி வரைக்கும் என்னால் சினிமாவோடையே என்னால் இருந்துட முடியுங்கிற நினைக்கிற பல பேருக்கு பாரதிராஜா அவர் வந்துட்டு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்படிங்கிறத வந்துட்டு இப்போ இல்லை, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அதை நம்ம சொல்லி தான் ஆகணும். தலைமுறை தாண்டாலும் அவரோட படங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஆமாம். ஸோ அப்படி அவரோட 16 வயது நிலையில் ஆரம்பித்து இப்போ கடைசியாக அவர் நடித்து முடித்த படங்கள் வரைக்குமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது. லைக் இப்போ பாரதிராஜா வந்துட்டு நிறைய பேர் ஆஸ் அ டேரக்டராக அவர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது எல்லாமே அப்பா ஏஜில் உள்ளவங்க. ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக நம்மளை விட சின்ன பசங்களாக இருக்கானுங்களா, ஜென்சி அந்த மாதிரி அவங்களுக்குலாம் வந்துட்டு அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு ஆக்டராக தான் தெரிஞ்சிருக்காங்க. யார் இந்த ஆக்டர்னு சொல்லி ரிசர்ச் பண்ணுறப்ப தான் அவர் வந்து ஒரு டேரக்டர்ன்றதே தெரியுது. ஸோ அவரோட டேரக்ஷனை நம்ம பேச தான் போகிறோம். அதை தாண்டி அவரோட ஆக்ஷன், லைக் அவரோட ஆக்டிங்குள்ளே போகும்போது எனக்கு தாவணி கனவுகள் அப்படின்னு சொல்லிட்டு லைக் பாக்யராஜ் அவரோட ஒரு படம். ஸோ அதில் வந்து என்னென்னா தாவணி கனவுகளில் அவங்க லைக் பாக்யராஜுக்கு வந்துட்டு தங்கச்சிகள்லாம் இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, அப்பா இருக்க மாட்டார். அவர் படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருப்பார். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே பட்டணத்துக்கு போயிட்டு லைக் சென்னைக்கு வந்துட்டு சினிமாவில் ஏதோ ஒரு பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க, லைக் சும்மா இந்த ஜூனியர் ஆர்டிஸ்டாக வந்து போவாப்ல ராதிகா மேமோட சேர்ந்து. அப்படி போகும்போது ஒரு சீனை வந்துட்டு லைக் அப்போ வந்து பாரதிராஜா அங்கே டேரக்டராக அந்த படத்தில் வந்து அவர் நடிச்சிருப்பார். அப்போ லைக் என்னன்னா இப்போ இந்த சீனை வந்து நான் எப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னு பாக்யராஜ் சார் வந்துட்டு ஒரு மாதிரி அழுந்துட்டே வந்து நடிச்சு கட்டுவார். அதை பார்த்துட்டு ஓரமாக நின்று பார்த்து பாரதிராஜா வந்துட்டு நீ வந்து பண்ணுப்பா அப்படின்னு அவரோட லைஃப் அப்படியே மாத்திடுவாரு. 12 வயசு இருக்கும்போது பெரிய மனுஷி ஆகாமையே பாவாடை தாவணி போட்டேன். வேண்டாமா, விளையாட்டா இருக்குன்னு சொன்னேன். இல்லன்னு மத்தவங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க, வெக்கமா இருக்குன்னு சொன்னேன். அப்பவும் பெருமையா இருந்ததுமா. ஆனா இன்னைக்கு நான் கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டு வந்து நிக்கிறேன். இல்லல்ல அந்த தேதியில பலகா பேர் நடத்திக்க ரொம்ப இந்த படத்துக்கு ஹீரோவும் நீதான். ஸோ அந்த மாதிரி பல டேரக்டர்ஸுக்கு, பல ஆக்டர்ஸ்க்கு, பல ஹீரோயின்ஸுக்கு இப்போ எல்லாருமே நம்ம அண்ணாந்து பார்க்குற இடத்துல இருந்தாலும் வந்த தாய்க்கிழவி. ஸோ தாய்க்கிழவி இப்போ தாய்க்கிழவியே ஆகிறதுக்கு முன்னாடி பாரதிராஜா கண்ணில் பட்டதுனால தான் இப்போ நம்ம தாய்க்கிழவி வந்து நம்ம இவ்வளோ கொண்டு வரோம். ஸோ அந்த மாதிரி பலரை அந்த ஈகோ பார்க்காம என்னோட அசிஸ்டன்ட் டேரக்டராக பெரிய படம் பண்ணட்டும், என்ன நான் உருவாக்குன நான் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஆர்டிஸ்டா இன்னும் பெருசாக வரட்டும், அந்த மாதிரி பலரை உருவாக்குனதுல பாரதிராஜா அவர்களுக்கு ஒரு முக்கிய பங்கு. நல்ல குரு. ஏன்னா அவர்கிட்ட இருந்து வந்த மனோபாலா சார் ஆகட்டும், மணிவண்ணன் சார் ஆகட்டும், எல்லாருமே ஒரு பெரிய சிகரமா மாறிட்டு இருந்திருக்காங்க. இமயத்துல இருந்து சின்ன சின்ன மலைகளா உருவாங்க. ஆமா.
ஸோ அவரோட படங்கள் அவரோட டைரக்ஷனில் இப்போ உங்களுக்கு அதாவது இப்போ மணிகண்டன் அப்படின்னு எடுத்துட்டா பாரதிராஜாவோட படங்களில் எனக்கு இந்த படம்லாம் பிடிக்கும் ப்ரோ, எனக்கு இந்த படத்தில் நான் இதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னா என்ன சொல்லலாம் சொல்லுங்களேன். எனக்கு கற்றுக்கிட்டேன்றதை தாண்டி ஒரு ஒரு நல்ல செருப்பால் அடின்னு கேள்வி சொல்லுவாங்க, மூஞ்சி மேலே அடிப்பாங்க. நான் கேள்விப்பட்டது, நான் அவரை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்த ஸ்டார்டிங்கில் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பாரதி ராஜா வந்து வெறும் கிராம படத்தை வச்சே ஓட்டிடலாம், இதை வச்சே வந்து ஏமாத்திட்டு போயிடலாம், படம் இதை தவிர இருக்க தெரியாது அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்துட்டே இருக்கப்போ, அடுத்து கமல் சாரை வச்சு ஒரு படம் எடுத்தாரு, சிவப்பு ரோஜாக்கான்னு சொல்லிட்டு த்ரில்லர் மூவி. அடுத்து பேசுனீ அவனுமே இல்லை, அந்த சொல்லுவாங்களா அந்த டைம்லலாம் பத்திரிகையிலலாம் இருந்தவங்க, அவனுக்கு எழுதின பேனாலாம் எங்கே போச்சுன்னே தெரியல. அப்படி பார்க்கும்போது பல படங்கள், நிறைய படம் இருந்தாலும் எனக்கு வந்துட்டு கிழக்கு சீமையில ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போவும் நாம பார்த்து மெஸ்மரைஸ் ஆகிற மாதிரி லைக் முதல் மரியாதை தரமான படம். ஸோ முதல் மரியாதை வந்துட்டு, முதல் மரியாதை படத்துல எனக்கு பிடிச்ச அந்த அந்த த்ரெட், அந்த லைன், ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, வயசான ஒரு ஆளுக்கு அதுவும் குக்கிராமத்தில் இருக்க ஒரு ஆளுக்கு அதே ஊருக்கு பொழைக்க வந்த ஒரு பொண்ணு மேலே ஒரு அன்பு, அது காதல்னு சொல்ல முடியாது, அதை தாண்டி வேற விஷயம்னு சொல்ல முடியாது, ஒரு அன்பு வந்துடுது. ஸோ தனக்கு தன்னோட குடும்பத்தில் கிடைக்காத ஒரு அன்பும் அரவணைப்பும் எங்கிருந்தோ வந்து அந்த ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து கிடைச்சது அப்படிங்கிறத பாரதி ராஜா டைரக்ஷனாக ஒன்று பண்ணியிருப்பாரு. அந்த நீ தானே அந்த கோயில் அந்த பாட்டு இருக்குல்ல, அதுல இளையராஜா வந்துட்டு அவரு வேற மாதிரி ஒண்ணு பண்ணிருக்காங்க. ஆமா, அவங்க எல்லாருமே ஒரே, எப்படி சொல்றது, ஒரே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரே குட்டையில இல்ல வந்து ஒரே பானையில வந்து இட்லி அப்படிங்கிறப்போ அந்த டைம் பீரியட்ல வந்து எல்லாருமே ஒரு பக்காவான சிகரமா மாறி இருக்காங்க. ஸோ அதுதான், அப்படி அவர் ஒன்று கொடுத்தா இவர் ஒன்று அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஏன் இதை பண்ண, ஒய் நாட் அப்படிங்கிற நிறைய கேள்விக்கு பாரதி ராஜா வந்துட்டு பதில் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த செட்டுக்குள்ளேயே இருந்த தமிழ் சினிமாவை ஃபர்ஸ்ட் எவர் வந்து வெளியே அவுட்டோருக்கு எடுத்துட்டு வந்த ஒரு ஆள்னா அதுவும் பாரதி ராஜா. சாமானியனோட கண்ணுல இதாண்டா கேமரா அப்படின்னு காமிச்சவர். ஆமா, இதுதான் கிராமம். இப்ப நீங்க வந்து கிராமம் வந்துட்டு எங்க இருந்தோ செட்டில் போட்டு பார்த்த காலம், அதாவது இந்த 60s 70s படம் வரும்போதெல்லாம் ஃபுல்லா செட்டு மட்டும்தான், ஒரு வீடா பின்னாடி ஸ்க்ரீனு, ஒரு கிராமம், ஒரு பார்க்கா ஸ்க்ரீனு. ஸோ அதை தாண்டி விஷுவலாக நமக்கு வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டு கொடுத்தது வந்து பாரதிராஜா அவர்கள். அண்ட் பாரதிராஜா அவர்களோட அந்த முதல் மரியாதையில் லைக் அந்த சொல்கிற ஒவ்வொரு ஃப்ரேமும் இருக்கும் இல்லையா. அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள்ல என்னென்னா, லைக் என்னதான் பாரதிராஜா வந்துட்டு இப்போ நம்ம அவ்வளோ கொண்டாடினாலும் அப்போ அந்த முதல் மரியாதை வந்த படத்துல டைம்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப் டைரக்டர். ஸோ ஒரு சில படங்கள் தான் பண்ணியிருக்காரு. சிவாஜி கணேசன் மாதிரி ஒரு பெரிய லெஜெண்டரி ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணணும், அது வந்து பெரிய பெரிய வேலை. அவரை வந்து இப்போ சொல்றாங்களே ரஜினி சார் வந்தாருன்னா நடந்தாருன்னா அந்த மாதிரி இந்த ஒரு ஆக்டரை மொத்தமா உருமாத்தி இப்படி அவர் எப்படி சீரியஸா அந்த இடத்துலயும் வந்து அவர் ஒரு டேரக்டரா ஜெயிச்சிட்டாரு. அவ்வளவு பெரிய மார்க்கெட்ல இருக்க ஒரு ஹீரோவை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு அக்செப்ட் பண்ண வச்சிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அவரோட ஸ்டோரி நரேட்டிவ் வந்து. அதுல இன்னொரு சின்ன சம்பவம் இருக்கு. என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் வந்து என்ன சொன்னார் சொல்லி நான் கேள்விப்பட்ட விஷயம் தான். ஃபர்ஸ்ட் டே வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம், எல்லாம் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் முதல் மரியாதை போகுது. சிவாஜி கணேசன் சார் வந்துட்டு ஒரு மாதிரி யங் லுக்காக இருந்துட்டாப்ல. ஸோ ஒரு மாதிரி அந்த டையெல்லாம் அடிச்சு ஒரு மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸு, ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் நின்றுட்டாரு, வேட்டியெல்லாம் கட்டிட்டு. பாரதிராஜா அவர்கள் பார்த்துட்டு இப்படி இந்த கதைக்கு இந்த ஒரு கேரக்டர் இப்படி இருக்காது அப்படின்னு அதை போய் அவர்கிட்ட சொல்ல முடியல, சிவாஜி கணேசன் சார்கிட்ட சொல்ல முடியல. ஏன்னா அதான் சொல்கிறல, அவ்வளோ பெரிய லெஜெண்டரி ஆக்டர், அவர்கிட்ட சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் போது என்ன ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் என்ன பண்ணிட்டாருன்னா, ஃபுல் வைட் ஷாட், சார் நீங்க இங்கிருந்து வாங்க, இங்கிருந்து நீங்க நடங்க, இதை மட்டும் பண்ணுங்க, அதை மட்டும் அன்னைக்கு ஃபுல்லா அவருக்கு சிவாஜி கணேசன் சாருக்கு என்னையா இவன் பண்றாங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்திருக்கு. தெரியாம மாட்டிக்கிட்டோமோ அப்படி வந்து இருந்திருக்கு, என்னையா இவன் இப்படி பண்றானே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அதுக்கு அடுத்த நாள் ஷூட்டிங்க்கு மேக்கப் போறதுக்கு முன்னாடி, சார் இந்த லுக்ல ஒன்னு எடுத்துடலாம், நான் சும்மா எடுத்து காட்டுறேன் அப்படின்னு எடுத்து காட்டி அதை வந்து சிவாஜி கணேசன் சார்கிட்ட காட்டி அப்புறமா ஓகே சார் இந்த கதைக்கு இது போதும் சார், இந்த மாதிரி வேணும் சார், இதுதான் சார் வேணும் அப்படின்னு அவரை கன்வின்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்போ நம்ம முதல் மரியாதையை உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒரு பெரிய மரியாதையே இருக்கு. ஸோ முதல் மரியாதைக்கு மட்டும் இல்லை, பாரதிராஜா அவருக்குமே பெரிய ஒரு மரியாதை இருக்கு எல்லாருக்குமே. அண்ட் அவரோட பாரதிராஜா சாரோட, அதாவது இப்போ வந்து தத்துவங்கள் பேசப்படுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு கேஸ்டிசம் பேசக்கூடிய ஒரு நம்ம சார் எடுத்துங்களேன், பாரஞ்சித் சார் ஆகட்டும், இல்லை வந்து மாரி செல்வராஜ் சார் ஆகட்டும், அவங்க எல்லாருக்குமே ஒரு கிரேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த கிரேட் இல்லாமல் கரெக்டான விஷயத்த கரெக்டாக கன்வியூ பண்ணியிருப்பாரு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வேதம் புதிதுன்ற படத்தில் கமல் சார் அந்த தேவர் சொல்லி சொல்கிறப்போ அந்த பையன் சொல்லுவான் குளிச்சுட்டு வரப்போ, நீங்க என்ன உங்களுக்கு என்ன தேவர்ன்றது படிச்சவங்க பட்டமா அப்படின்றது, வாயிலிருந்து கட்ட வரல எடுத்துட்டு பாலு தேவர்னு சொல்லிட்டு மறுபடியும் கை சூப்
பாலுங்கிறது உங்க பேரு, பின்னால இருக்க தேவருங்கிறது நீங்க படிச்சு வாங்கின பட்டமா? ஜாதி இல்ல ஜாதி இல்லன்னு சொல்ற நீங்களே மூச்சுக்கு 300 தடவை பாலு தேவர் பரம்பரை பாலு தேவர் பரம்பரைன்னு சொல்லிட்டு இருக்கேளே. அது வந்து அந்த தேவர்ன்றத மரியாதை குறைச்சலாலும் பேசியிருக்க மாட்டாங்க, ஆனா அது வந்து தேவை இல்லைன்றதையும் பேசியிருப்பாரு. ஸோ அதுதான் அந்த ஜாதி ஒழிப்புன்னு நான் பேசல. ஜாதி வந்து இருந்தா லைக் இருக்குன்னா உங்களோட நீங்க வச்சுக்கோங்க, அதை மற்றவங்க கிட்ட சொல்லி ஒன்றும் ஆக போறதில்ல அப்படிங்கிறத அந்த சித்தாந்தத்தை அப்பயே சொன்ன ஒரு மனுஷன். அண்ட் அதே மாதிரி பாரதி ராஜா அவர்கள்கிட்ட எனக்கு இன்னொரு விஷயம் பிடிச்சது என்ன அப்படின்னா, ரொம்ப அழகா இருக்க ஒரு ஹீரோயின், ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப அழகா இருக்க ஒரு ஹீரோயின், ரொம்ப அழகான ஒரு ஃபேண்டசைஸ்டான ஒரு ட்ரெஸ்ல அழகா இன்னும் மெருகேத்தி காட்டுறது பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அழகுக்கு அழகு சேர்க்கறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஐசிங் அந்த கேக் அந்த மாதிரி இல்லைங்க, இப்ப நிறைய பவுடர் வந்துருச்சு, சொன்னீங்கன்னா அப்புறம் காப்பிரைட்ஸ் அடிப்பாங்க. ஆனா அவரோட ஹீரோயின்ஸ் எல்லாம் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 16 வயதுல மயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் கிராமத்து பொண்ணு, அழுக்கு ட்ரெஸ்ஸு, அழுக்கு வேட்டியில ஒரு ஹீரோ, சப்பானி மாதிரி ஒரு ஹீரோ, பரட்டை மாதிரி ஒரு வில்லன், எல்லாமே புதுசா அந்த கிழக்குச்சி மேல பாத்தீங்க அப்படின்னா ராதிகா அவர்கள்லாம் ரொம்ப இன்னசென்ட் நேச்சரா இருக்க ஒரு கிராமத்து பொண்ணு. ஸோ இப்படி ஒரு கிராமத்து பொண்ணை அதே மாதிரி ரொம்ப அழகா காட்டுற ஒரு விஷயம். ஸோ அழகா இருக்கிறது அழகா காட்டுறது பெரிய விஷயம் இல்லை, அழகு கம்மியா இருக்கிறதையோ இல்ல ரொம்ப பாக்குறது என்னடா இது இப்படி இருக்கிறத ரொம்ப அழகா காட்டுறது ரொம்ப பெரிய விஷயம். என்னன்னா இப்போ ரீசெண்டா நம்ம தான் சொல்லல, கருப்பா இருக்க பொண்ணுங்களை பத்தின கதை, கருப்பான மக்களை பத்தி எடுக்கக்கூடிய கதைகள்லையும் வெளி மாநிலத்துல இருந்து இப்ப நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம், அதை எல்லா இடத்துலயும் வெளி மாநிலத்துல இருந்து கூட்டு வந்துட்டு அதுங்களை கருப்பாக்கி நடிக்க வைக்கிறாங்க. ரேசிசம் பேசுறாரு இவரு, அப்படிலாம் இது பொது கருத்து, நம்ம காதுல விழுந்த கருத்து, அவ்வளவு. அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி அழகா இருக்க பொண்ணுங்களை கூட்டு வந்து கருப்பு பெயிண்ட் அடிச்சு டல்லாக்கி நடிக்க வைக்கிறதுக்கு டல்லா இருக்க பொண்ணையே அழகா காட்டியிருக்காருன்னா பெரிய விஷயம் தான். ஸோ அதுதான். அண்ட் அதை தாண்டி ரஜினி கமல் அப்படின்னு பெரிய ரெண்டு இமயம், ஸோ 2 லெஜெண்டை வந்து ரீசெண்டாக வந்துச்சு ஒரு இன்ட்ரோ. ஸோ அதுதான் இப்போ ரீசெண்டாக வந்தது வந்துட்டு 2 பேரும். ஸோ இப்படி 2 பேர் இருந்த காலகட்டத்தில் சுதாகர் அப்படிங்கிற ஒரு ஹீரோ வந்து பாரதிராஜா அவர் இன்ட்ரோ கொடுத்தாப்புல. அப்படின்னா நான் அழகா இருக்கிறவன் தான் வந்து ஹீரோவா இருக்கணும், அழகா இருக்கவங்க தான் ஹீரோயினா இருக்கணும், கதைக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுல ரொம்ப ஹீரோ. ஆமா, பாரதிராஜா படங்கள்ல கதை தான் ஹீரோ. ஸோ அப்படி பலருக்கு வாழ்க்கை கொடுத்த ஒரு கடவுள்னு சொல்லலாம். ஆமா கண்டிப்பா. கார்த்திக் அப்படியே வரிசை அவரோட லிஸ்ட் ரொம்ப பெரிய லிஸ்டா இருக்கும். ஆமா, நெப்போலியன் சாரோட வாழ்க்கையெல்லாம் மாத்தி அமைச்சிருக்காரு நிறைய. அடுத்து அவரோட அவார்டோட பார்த்தோன்னா, இப்போ ஒரு அவார்டு வாங்கிட்டோம்னாலே நமக்கு இந்த ஜென்ரேஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்குது, ஷார்ட் ஃபிலிம் ஆகட்டும் ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் ஆகட்டும் நிறைய நடக்குது. இங்கே இல்லாட்டி நம்ம வேற எங்கேயாச்சும் போய் வாங்கிட முடியும். அந்த டைம்ல அத்தனை அவார்டு அவரை தேடி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் எப்படி சொல்றதுங்க, அதாங்க ஒரு கலைஞனுக்கும் கலைக்கும் அங்கீகாரம் அப்படிங்கிறது அவங்களோட ஒர்க்கு தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா, இப்போ நாம் பேசுகிறோம், இப்போ நாளைக்கே இந்த வீடியோ போகுமா போகாதான்னு நமக்கு தெரியாது, ஆனால் நம்மளோட கருத்தை முன்வைக்கிறதுக்கான ஒரு சுதந்திரம் இருக்குல்ல. அதை தாண்டி ஒரு கலைஞன் என்ன எஃபோர்ட் எவ்வளோ பேர் வாங்கினாலும் சரி, இப்போ நாளைக்கே வந்துட்டு ஒரு பெரிய லெஜெண்டரி டைரக்டருக்கு ஒரு நல்ல படம் வந்து நல்லா அமையலை அப்படின்னாலும் அன்னைக்கு ஒர்க் என்ன, அன்னைக்கு உங்களோட அவுட்புட் என்ன அப்படிங்கிறத இந்த உலகம் பார்க்கும். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க எது பண்ணீங்களா இந்த உலகம் பார்க்காது. ஜெயிச்சுட்டா நீ ஜெயிச்சிட்டேங்கிறத மட்டும் தான் இந்த உலகம் பேசும், தோத்துட்டா நீ தோத்துட்டேங்கிறது தான் பேசும். இல்லை ஒரு முரண்பாடான கருத்து. ஜெயிச்சிட்டோம்னா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கோளாறு பண்ணிருக்கோம் அதை எடுத்து விளையாடுவானுங்க சில பேர். அதை வந்து அது வந்து அதான் மணி. இப்போ என்னன்னா அதுக்கு முன்னாடி நீ என்னெல்லாம் பண்ணங்கிறது தேவையில்லாதவன் தான் பண்ணுவான். இப்போ நாளைக்கு எனக்கு வேலை இருக்கு, எனக்கு பொழப்பு இருக்கு, ஸோ இந்த பொழப்பு இருக்கும் போது நான் அடுத்தடுத்து என்னன்னு பார்ப்போனா இல்லை அடுத்தவன் என்ன பண்ணுறேன்னு பார்ப்போனான்னு ஒன்று இருக்குல்ல. எந்த வேலையும் இல்லை, ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் இதெல்லாம் பண்ணோம். ஸோ அப்படி அவர் பண்ண ஒவ்வொரு கல்ட்டும் இப்போ நாம் உட்காந்து இங்கே பேசுகிறோம், நாமெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த மனுஷன் பல சாதனையும் பண்ணிட்டாப்புல. அப்படி பண்ணியும் இந்த படம் இப்போ நான் முதல் மரியாதை சொல்கிறோம், அதுக்கப்புறம் கிழக்கு சீமையில சொல்கிறோம், ஸோ இது வேதங்கள் மண்வாசனை சொல்கிறோம். இதெல்லாமே நாமெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அம்மா அப்பா ஒரு மிட் ஏஜில் இருக்கும்போது வந்த படங்கள். அப்போ இந்த நம்ம சேட்டலைட் சேனல்ஸில் நம்ம பார்த்த படங்கள் இது பாரதி ராஜாவோட படமா அப்படின்னு தெரியாமல் உட்காந்து நம்ம வைப் பண்ணியிருக்கோம். அதாவது இப்போ உள்ள ஜென்சில வந்து என்னன்னா தமிழ் சினிமாவில் நல்ல படம் வர மாட்டேங்குது, ஃபீல் குட் வர மாட்டேங்குது, போய் பின்னாடி பாருங்கடா. ஸோ அந்த மாதிரி தான். அண்ட் பாரதி ராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு சகாப்தம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா
ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு ரொம்ப கேஷுவலாக ஜிவிஎம் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். என்னென்னா, என் பையன் வந்துட்டு சம்திங் ஏதோ ஒரு படம் பாரதிராஜா அவர்கள் நடித்த ஒரு படத்தை பார்த்துட்டு யார் இந்த ஆர்டிஸ்ட் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஜிவிஎம் கிட்ட கேட்க, ஜிவிஎம்மோட பையன் அதை வந்து ஜிவிஎம் டேரக்டாக பாரதிராஜா அவர்கிட்ட சொல்கிறாரு. ஜிவிஎம் கிட்ட கேட்கும் போது இந்த மாதிரி ஒரு சூப்பரான டேரக்டர், எங்கள் எல்லாருக்குமே ஒரு ஆசான் மாதிரி, நீ அவரோட இந்த படங்கள்லாம் பாரு அப்படின்னு சொல்ல, அது பார்த்ததுக்கப்புறம் ஜிவிஎம் கிட்ட அவரோட பையன் வந்து சொல்ல போது ரொம்ப சூப்பராக இருந்தது, இப்படி ஒரு டேரக்டர் இருந்தாரான்னு என்னோட பையன் ஒரு மாதிரி மெஸ்மரைஸ்டாக என்கிட்ட சொன்னான் சார் அப்படின்னு சொல்லி பாரதிராஜா கிட்ட ஜிவிஎம் சொல்லும் போது அவர் ஃபஸ்ட்டு சொன்ன பதில் என்னன்னா, உங்களுக்கு 20 வயசுல ஒரு பையன் இருக்கானா, நீங்களே எங்கே இருக்கீங்க, அவ்வளோ யதார்த்தமாக நான் படங்கள் பண்ணேன், நான் பல படைப்புகள் படைத்தேன், ஆமாம் நான் பண்ணேன், அதுக்கப்புறம் நான் என்னங்கிறத நான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவாக சொன்னார். அண்டு பாரதிராஜா கிட்ட எனக்கு இன்னொரு விஷயம் பிடிச்சது என்ன அப்படின்னா, எப்படியாவது நான் தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோ ஆகிடணும், ஒரு ஆக்டர் ஆகிடணுங்கன்னு சென்னைக்கு வந்த ஒரு மனுஷன் முட்டி மோதி பார்க்குறாரு. ஆனால் அவரால் ஆர்டிஸ்ட் ஆக முடியல. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் ஒரு ஆக்டராக ஆக முடியல, நான் பல ஆக்டர்களை உருவாக்குறேன். ஸோ அதான் நான் என்னால் தான் ஆக்டர் ஆக முடியல, நான் ஆக்டர்ஸை உருவாக்குறேன் அப்படின்னு எடுத்த பாதி தான் வந்துட்டு தமிழ் சினிமாவுக்கு பொக்கிஷமான நடிகர்கள். சீரியஸா. அண்ட் அதை தாண்டி ஸோ அவரோட ஆசை அங்கே நிறைவேறுச்சான்னு கேட்டால் ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லை, ஒரு ரொம்ப வருஷங்கள் கழிச்சு தான் இந்த சின்ன சின்ன அப்பா ரோல் ஆகட்டும், தாத்தா ரோல் ஆகட்டும், அதுவுமே ரொம்ப நேர்த்தியாக பண்ண ஒரு மனுஷன். அண்ட் பாரதிராஜா அவர்களும் சாரி ஒரு விஷயம் என்னன்னா, அவரோட ஆசையும் நிறைவேறல, அவங்க பையனா ஒரு பெரிய நடிகனாக இல்லை, அதுதான் நானும் சொல்ல வரேன். என்னன்னா, ஸோ பாரதிராஜா அவர்களுக்கு வந்து ஆக்டர் ஆகணும்னு ஆசை, டேரக்டர் ஆகிட்டாரு. மனோஜ் பாரதிராஜா அவருக்கு வந்துட்டு டேரக்டர் ஆகணும்னு ஆசை, வேற அப்பாவோட ஒரு தூண்டுதல் பேரா ஆக்டிங் போறாப்புல, அதுவும் அமையாம இதுவும் அமையாம. ஸோ கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஃபேஸ்ல. ஏன்னா தமிழ் சினிமாவில் லைக் இந்திய சினிமாவுக்கே பல ஆர்டிஸ்ட்டை கொடுத்த ஒருத்தரால் தன்னோட பையனை ஒரு ஆர்டிஸ்டாக பார்க்க முடியல, பெரிய வளர்ந்து வர ஒரு ஆர்டிஸ்டாக பார்க்க முடியலன்னு அந்த கடைசி காலங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டதையும் கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க பையனோட இறப்புக்கு அப்புறம் அவர் மொத்தமாக உடஞ்சிட்டாருன்னு நம்மளே நிறைய இதில் பார்த்துருக்கோம். ஆக்சுவலோட அவரோட இறப்புக்கு வந்து அவங்க பையனோட மரணம் வந்து ஒரு பெரிய ஒரு காரணம் அப்படின்றது சோசியல் மீடியாவும் சரி, ஜேர்னலிஸ்ட்டும் சரி நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அவரோட பையன் அவங்க ஒய்ஃப் வந்து பிரிஞ்சு போனதுக்கப்புறமும் அவங்களோட பையனும் அவங்க மருமகளும் தான் ஏதோ அப்பப்போ பார்த்துக்கிட்டு அப்படி இருந்தாங்க. என்னதான் சொத்து சேர்த்து வச்சிருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு கூட ஒருத்தங்க இல்லை. அவருக்கு ஒரு இதுனா உதவி பண்ண ஆள் இல்லை, இருந்த பையனும் இழந்துட்டாரு. அவங்க பையனை கடைசி வரைக்கும் அவர் முயற்சி பண்ணிட்டே இருந்தாரு, ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம ஏதாச்சும் ஒன்று சைன் பண்ண வச்சிடணும். ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான், வந்து டேரக்டர் ஆக விடாம ஆக்டர் ஆக ட்ரை பண்ணாரு. மேபி அவர் வந்து டேரக்டர்னா எவ்வளோ பிரச்சனை இருக்கும், ஒரு ஆக்டர்னா ஒரு 4 படத்துல ஹீரோவா நடிச்சுட்டு அடுத்து கிடைக்கலாட்டி கூட வில்லனாவோ இல்லை சப்போர்ட்டிங் கேரக்டர் ஏதோ பண்ணலாம், சர்வே பண்ணிடுவான். ஒரு டேரக்டர்னு வந்துட்டானா ஒரு படம் அவனுக்கு ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா அடுத்து கிடைக்கிறது கஷ்டம், கெரியர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவான் அப்படின்ற ஒரு பயம் இருந்திருக்கும். அதாவது டேரக்டரா இருந்த அவரு ஒரு நிமிஷம் அப்பாவா யோசிச்சிருப்பாரோ இல்லை. அதை தாண்டி இப்போ மனோஜ் அவர்களுக்கு நல்ல படங்கள் அமையல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை சொல்கிறத தாண்டி இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நீங்கள் போனீங்கன்னா, எந்திரன் படத்தில் சிட்டிக்கு டூப் போட்டது மனோஜ் அவர்கள் தான். ஓகேங்களா? ஸோ அது வெளியே தெரியல, முகம்தான் இப்போ பிரச்சனை இல்லை. ஆமாம், அதாவது அது வெளியே தெரியல. ஒருவேளை தெரிஞ்சிருந்தா அப்போ வந்துட்டு எந்திரன் வந்த டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ரஜினி சார் அப்படி பண்ணார், ரஜினி சார் இப்படி பண்ணார், இது எல்லாமே ஒரு ப்ரமோஷனாக போகிற டைமில் அது படம் ரிலீஸ் ஆகி பல வருஷம் கழிச்சு தான் தெரியும். எந்திரன் படத்தில் சிட்டி கேரக்டருக்கு மனோஜ் அவர்கள் தான் டூப் போட்டிருக்காரு. ஸோ இதுக்கு மேலே என்னங்க வேணும்? ஸோ அதான் ஒரு நல்ல ஆர்டிஸ்டும் ப்ரூவ் பண்ணுறது இதுக்கு மேலே என்ன வேணும்? அதை தாண்டி மனோஜ் அவரோட சாங்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பாட்டு எங்கே அந்த வெண்ணிலா, அதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ ஒரு மாதிரி பேசுவேன். நானே ஆக்சுவலா சொல்ல போனா அந்த பாட்டுக்கெல்லாம் வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இங்க கதை. அதாவது இங்க வந்துட்டு நம்ம ஒரு கட்டத்தில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இவங்க தான் ஆர்டிஸ்ட், பெரிய ஆர்டிஸ்ட். அதை தாண்டி இப்பவும் இன்னைக்கும் தமிழ் சினிமாவில் பல படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ ஆனால் ஒரு பெரிய பேனரில் வரக்கூடிய படங்கள் தான் வந்துட்டு உங்களுக்கு பெருசாக பேசப்படுதே தவிர, சின்ன பேனரில் வரக்கூடிய நிறைய நல்ல படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் இருக்குது. ஆனால் அதை பார்க்க நாம் தவறுறோம். அதுதான் நாம் பண்ணுற பெரிய தப்பு. பாரதிராஜா அவர்கள் வந்துட்டு இறந்ததுக்கப்புறம், ஸோ இப்போ காலமானதுக்கப்புறம் நாம்
சோஷியல் மீடியாவில் பார்த்தோம் அப்படின்னா வி மிஸ் பாரதி ராஜா சார், தமிழ் சினிமா உங்களை இழந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பல வீடியோஸ் ஆகட்டும், ஃபோட்டோஸ் ஆகட்டும், இதை வந்து நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். இதுக்கப்புறமும் கண்டிப்பாக பார்க்க தான் போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது அன்னைக்கு அவர் இறந்த அன்னைக்கு நான் எந்த இடத்துல ரொம்ப எனக்கு டீப்பாக நான் லைட்டாக உடைய ஆரம்பித்தேன் அப்படின்னா, பல விஷயங்கள் நான் அன்னைக்கு ஆன்லைனில் பார்த்துட்டே இருக்கேன். அதில் ஒரே ஒரு ஃபோட்டோ. ஸோ அந்த ஒரு ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல அந்த ஃபோட்டோ என்னங்கிறது உங்ககிட்ட காட்டுறேன். ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறேன், லைக் என்னென்னா, பாரதிராஜா அவர்கள் வந்துட்டு இந்த சினிமா ரீல் இந்த ரோலு, இந்த கேமரா இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டு அதுக்கு மேலே நடந்து போயிட்டுருக்காரு. அண்ட் அவரை வந்து மேகம் வந்துட்டு ஒரு மாதிரி சூழ்ந்துட்டு அதில் இருந்த அந்த கோட் தான் வந்து என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிச்சு. என்னென்னா, there is no peak left I think. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் லைக் உயரத்துக்கு போகிறதுக்கு, ஒரு பீக்குக்கு போகிறதுக்கு எங்களுக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது, ஒரு பக்கம் பார்க்குறதுக்கு அழகா நல்லா இருக்கே அப்படின்றதாலும், இன்னொரு பக்கம் ஆமாம்ல இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டேரக்டர், இந்த மாதிரி ஒரு லெஜெண்டை வந்துட்டு நம்ம தமிழ் சினிமா பார்ப்போமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி அன்னைக்கு என்னை வந்து ரொம்ப ஒரு மாதிரி டீப்பாக யோசிக்க வச்சுச்சு. ஸோ எங்கே இருந்தாலும், ஸோ மண்ணில் இருந்தாலும் சரி, விண்ணில் இருந்தாலும் சரி, பாரதிராஜா அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு சகாப்தம், லைக் இது சாதாரண சகாப்தம் அப்படின்னா அவரோட அந்த சிம்பிளிசிட்டின்னு இருக்குல்ல, ஸோ அந்த ஒரு சிம்பிளிசிட்டிக்காக தான் இதை நான் சொல்கிறேன். அந்த ஒரு சகாப்தம் இதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருந்தாலும், எஸ் அஃப்கோர்ஸ் அவர் இல்லை, அவர் எங்கே இருந்தாலும் ராஜா தாங்க. கண்டிப்பா அவரோட பிளெஸிங்ஸ்ல இன்னும் பல ராஜாக்களை கொண்டு வருவாரு சினிமாவில். கண்டிப்பா, ஏன்னா ஆல்ரெடி நிறைய ராஜாக்கள் இங்கே இருக்காங்க. அண்ட் அவங்கள தொடர்ந்து இன்னும் பாரதிராஜா அவர்களோட வழியில வர யாராக இருந்தாலும் சரி, அவரை கடவுளாக பார்க்கட்டும், சாமியாக பார்க்கட்டும், மனிதராக பார்க்கட்டும், டைரக்டராக பார்க்கட்டும், ஆக்டராக பார்க்கட்டும், எப்படி பார்த்தாலும் சரி, ஒரு நல்ல மனுஷன். எப்பயும் சொல்லுவாங்களே, ஒரு மனுஷன் பிறக்கும் போது அவன் எத்தனை பேரை சிரிக்க வச்சாங்கிறது முக்கியம் இல்லை, இறக்கும் போது எத்தனை பேர் அழுக வச்சாங்கிறது தான் அவனோட வாழ்க்கை பேசும் அப்படின்னு. அந்த மாதிரி பலரை மன உருக வச்ச ஒரு மனுஷன் பாரதிராஜா. ஸோ எஸ் அஃப்கோர்ஸ், ரெஸ்ட் இன் பீஸ்.